ஆனால் அடுத்து 7ஆம் நம்பர் அந்த தேதியில் பிறந்தவங்களுடைய கேரக்டர் என்ன, ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 7ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த சூசைடல் தாட்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமாக யோசிப்பாங்க. எல்லா பிரச்சனையும் நம்மக்கிட்ட தான் வருது, எல்லா பிரச்சனையும் நம்மளுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மண்டையில் அந்த டென்ஷனை ஏற்றிப்பாங்க, சும்மாவே டென்ஷன் ஏற்றிப்பாங்க. அந்த கேரக்டர் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்னதான் அவங்க உண்மையாகவே அந்த மாதிரியெல்லாம் பாதிப்புகள் இருந்தாலும், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கு போயிட்டு வந்தாலும் ஆனால் மறுபடியும் மீண்டு வருவாங்க. அந்த கேரக்டரும் அவங்கக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக. ஆனால் நிறைய டைம் இவங்களே பிரச்சனை இழுத்து உள்ளே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், சில டைம் அது எப்படி இருந்தாலும் அதை அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. எனக்கு ஏதோ கெட்டது நடக்குது, ஏதோ என்னவோ ஆயிடுச்சு, என்னவோ பண்ணுது, இது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதால அது என்னைக்கு அதில் ஒரு நாள் அது நடக்க தான் செய்யும் இல்லையா. ஆனால் அப்படி நடந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான விஷயங்களும் பண்ணுவாங்க. அந்த மனதைரியம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க.